அக்ஷயா யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேங்க. நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து ரெசிபிங்க. எங்கள் பாப்பா வந்து மழை பெய்யறனால பொட்டேட்டோ சிப்ஸ் செஞ்சு கொடுக்க சொன்னாங்க. அதனால தான் செஞ்சிட்ருக்கேங்க. பாதியில் இருந்த வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு 3யும் போட்டு நல்லா கலந்துக்கணுங்க. அது வந்து கலந்ததை வந்து இந்த மாதிரி நீளமாக வெட்டி வச்ச உருளைக்கிழங்குல போட்டு நல்லா பெரட்டணுங்க. அதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா லேசாக ஆஃப் ஆயில் அந்த மாதிரி வெந்த மாதிரி நல்லா போட்டு வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுக்கணுங்க. எதுக்கு நான் இப்படி சொல்ல வரேன்னா, மறுபடியும் நம்ம அந்த மாவு இருக்கிற மாவு போட்டு பெரட்டணும். அதனால தான் சொல்கிறேன். பாதி வெந்ததை வந்து நீங்கள் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நல்லா தனியாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஓவனில் செஞ்ச மாதிரி அந்த மாதிரி ஃபீல் கிடைக்கும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்காது. மறுபடியும் கொட்டி விட்டு மறுபடியும் இருக்கிற மாவெல்லாம் போட்டு பெரட்டி, ஏன்னா எண்ணெய் இருக்கிறனால ஒட்டாது. கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து பெரட்டி நீங்கள் இது பண்ணணுங்க. பெரட்டி கொஞ்சம் தண்ணியை விட்டு பெரட்டி மறுபடியும் நீங்கள் எண்ணெயில் போட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி எடுக்கணும். மேலே இருக்கிற அந்த மாவெல்லாம் நல்லா முருகிருங்க. முருகுனா நீங்கள் ஓவனில் செஞ்சால் எடுத்து எப்படி கடையிலலாம் வாங்கி சாப்பிட்டா எப்படி ஸ்கிரிப்பியாக இருக்கோ அதே ஃபீலு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா இருக்குங்க. ஒரே டைமில் போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வதன்னு போயிடும். சாப்பிட்டு அந்த மாதிரி ஃபீலே கிடைக்காது. இந்த மாதிரி நல்லா வெந்துடணுங்க. நல்லா முருகினதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. வச்சதை வந்து உங்கள் வீட்டில் என்ன வந்து பொடி இருக்கோ, மிளகு பொடியாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து கரம் மசாலா பொடியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரிங்க, போட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு அது மேலே லேசாக தூவி கொடுத்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டு கிடைக்குங்க. கரம் மசாலாலாம் போட்டால் நல்லா எங்கள் பாப்பாவுக்கு சளி பிடிச்சிருக்கனால மிளகுத்தூள் நான் போட்டு கொடுக்குறேங்க. இந்த மாதிரி நல்லா மிளகுத்தூளை போட்டு நல்லா பெரட்டிங்க. தட்டில் எடுத்து வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அட்டகாசமாக சாப்பிடுவாங்கங்க. நானும் அதே மாதிரி தான் அவள் கேட்டாலேன்னு நான் செஞ்சுருக்கிறேன். பாருங்கள், நல்லா மிளகுத்தூள் போட்டு பெரட்டிட்டேன். எடுத்து வச்சு 2 டிஃப்ரெண்ட்டான சாஸ், ஒன்று இனிப்பு சாஸு, ஒன்று கார சாஸ் வச்சு கொடுத்துருக்கேங்க. சாப்பிட்டு சூப்பராக இருக்குமான்னு சொன்னாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலை. நன்றிங்க.